சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி மாணவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலியார்பேட்டை அனிதா நகர் 4வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் விஸ்வா ராஜ்குமார். இவர் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் போட்டியில் பங்கேற்று வருகிறார். சமீபத்தில் நியூயார்க் நகரில் ஆன்லைன் மூலம் நடந்த உலக அளவில் நினைவாற்றலை சோதிக்கும் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். சாதனை புரிந்த மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சிவசங்கர் எம்எல்ஏவுடன் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது விஸ்வா ராஜ்குமார் 13.50 வினாடிகளில் 80 இலக்க எண்களை மனப்பாடம் செய்து அசத்தியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் சீட்டுக்கட்டு எண்களை சரியாக சொல்லும் நிகழ்வை நிகழ்த்தி காட்ட சீட்டுக்கட்டுகளை முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுத்து கலக்க கூறினார். அதற்கு சீட்டுக்கட்டுகளை தான் தொடமாட்டேன் என செய்கையால் மறுத்தார். உடனடியாக சபாநாயகர் செல்வத்திடம் சீட்டுக்கட்டை கொடுத்து கலப்பு செய்தனர். அதன் பின்பு சீட்டுகளை எண் வரிசையை மாணவர் விஸ்வா ராஜ்குமார் கூறி அசத்தினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரி வரத்து வாய்க்காலில் களத்தின் அருகே பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரி வரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு 8,42,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட 6 வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி நேற்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கப்பல் வாகனம் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள், ஆலங்குப்பம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி புதுச்சேரி வாலிபர் 24 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குயவர் பாளையத்தை சேர்ந்தவர் மோகன்தாஸ். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் வர்த்தக முதலீடு தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர். அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எப்படி முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம், முதலீடு செய்வதற்கான இணையதள விவரங்களை பதிவிடப்பட்டிருந்தது. அதனை நம்பிய மோகன்தாஸ் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 23,99,998 ரூபாயை முதலீடு செய்தார். அதில் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது அது போர்ட்டல் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகே அது போலி என்றும் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல் காரைக்கால் கீழ்வெளியை சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 3,65,900 ரூபாயை இழந்தார். புதுச்சேரி பிப்டிக் தொழிற்பேட்டையை சேர்ந்தவர் பிரசன்னா. இவர் 11,60,000 ரூபாயும், கொம்பாக்கத்தை சேர்ந்த ஸ்ரீதர் 15,000 ரூபாயும், மூலக்குளத்தை சேர்ந்த பரத் 13,000 ரூபாய் மற்றும் வில்லியனூர் அனு 1,899 ரூபாயும், தட்டாஞ்சாவடி ஐயப்பன் 3,150 ரூபாய் என 7 பேர் 39,59,698 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் எம்எல்ஏக்கள் ரிச்சர்ட், சிவசங்கரன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் சட்டசபை நோக்கி அமைதி பேரணி சென்றனர்.
புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதியதாக பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது திறக்கும் நிலையில் உள்ளது. இதனிடையே ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் என ஏற்கனவே இருந்த பெயரை அரசு சூட்டிய நிலையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக பிரதமர் மோடியின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன்படி புதிய பேருந்து நிலையத்திற்கு மோடியின் பெயர் வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் எம்எல்ஏக்கள் ரிச்சர்ட், சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சந்திப்பில் இருந்து அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம் வழியாக சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றடைந்தனர். மேலும் அடுத்த கட்டமாக கவர்னர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலச்சங்கம் சார்பில் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நல சங்கத்தினர் சார்பில் பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு துறை ஊழியர்கள் கூட்டுறவு நலச்சங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற ஊதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், இறந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும், மேலும் நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்து நிர்வாகிகளை உடனே கைது செய்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஸ்டே சுற்று வரைவு சீட்டு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதுநிலை மருத்துவ படிப்பு எம்டி, எம்எஸ் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கான ஸ்டே சுற்று வரைவு சீட்டு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முழு கல்வி கட்டணம் செலுத்தியதின் அடிப்படையில் ஸ்டே சுற்றுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடி மூலம் இணையதள பக்கத்திற்கு சென்று சீட்டு ஒதுக்கீட்டின் நிலைமையை சரிபார்த்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று 26ஆம் தேதி முதல் சீட்டு ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சீட்டு ஒதுக்கீடு உத்தரவை கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து வரும் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உப்பளம் தொகுதிக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவராக பாஸ்கரை நியமனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்ட பாஸ்கர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வழங்கி வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர். இதில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன், மணிகண்டன், வெண்மதி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப கவர்னர் கைலாஷ்நாதன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்தது. மருத்துவமனை செயல்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதி, மருத்துவ பணியாளர்கள் விவரம், மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கப்பட்டது. கூட்டத்தில் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிடை மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சென்டாக் நிதி உதவி பெறும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின்பு 1 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை கவர்னர் பிறப்பித்தார். கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், சுகாதாரத்துறை செயலர் ஜெயேந்திரகுமாரே, செயலாளர் முத்தம்மா, சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், காரைக்கால் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி உட்பட பலர் பங்கேற்றனர்.
ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.